இப்போ ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு நிகழ்வின் திட்டம் என்ன? என்ன நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நூற்றாண்டுல 2024 விஜயதசமி, நான் போன வாரத்திலேருந்து 2026 விஜயதசமி வரை 2 ஆண்டுகள் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் நூற்றாண்டு வேலைகளை செய்திட வேண்டும், கொண்டாடிட வேண்டும். பெரிய பெரிய லட்சக்கணக்கான பேர் இணைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் யோசிக்கவே இல்லை. 5 மாற்றத்துக்கான 5 விஷயங்களை முன்வைக்கின்றோம். அதுக்கவே பஞ்ச பரிவர்த்தன், 5 மாற்றத்துக்குட்பட்ட 5 விஷயங்கள். எல்லா ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் நாடு நடிகளும், மறுபடியும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை, குஜராத்திலேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரை, ஏன் உலகம் முழுதும் எங்கெல்லாம் நம்முடைய தொண்டர்கள் இருக்காங்களோ எல்லாரும் 5 விஷயத்தை கடைபிடித்து அதை அடுத்த ஆண்டு விஜயதசமியிலேருந்து சமுதாயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். 140 கோடி மக்களையும் தொட வேண்டும். நமக்கு எந்த பக்கம் எதை பற்றியும் கவலைப்படல, மக்களை தொடரும் போய் பார்க்கணும். என்ன 5 விஷயம் அப்படின்னா, 1 சமுதாய நல்லிணக்கம். நல்லிணக்கம்னா ஒன்னே ஜாதிய தலைவர்களே பெரியவர்கள்லாம் கூப்பிட்டு ஒன்னா வாழறது, சாப்பிட்றது, இது ஒரு பக்கம் நடக்கும். அன்றாட வாழ்க்கையில் சமுதாய நல்லிணக்கம். ரோட்ல போறோம், ஓலால போறோம், யூபர்ல போறோம், ஆட்டோல போறோம். அந்த ஆட்டோ சகோதரனை பார்த்து, என்னப்பா சௌக்கியமா இருக்கியா, சாப்பாடு சாப்பிட்டியா, கல்யாணம் ஆச்சா, குழந்தை குட்டிலாம் இருக்காங்களா, என்ன பண்றாங்க, ஏன் கேட்கக்கூடாது? அன்புனால பேசக்கூடாது? அன்போட அவருக்கு நாம பணம் தரோங்கிறதுக்காக நமக்கு என்ன, அவங்க நமக்கு உறவு இல்லையா? நம்மோட ஆள் தானே, வாய் வார்த்தை பேசலாம். இல்லை நம்ம வீட்டு குப்பைகள்லாம் எடுக்க, நம்ம வீட்டு வாசல் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து போகிறதுக்கு மக்கள் வராங்க இல்லை, வேலை செய்கிறவங்க, அவர்கள் நம்ம வீட்டுக்கு கொடுத்து ஒரு காஃபி கொடுத்தா என்ன கஷ்டமாயிட போகுது? அப்போ சமுதாய நல்லிணக்கம் அன்றாட வாழ்க்கையில் என்ன ஏற்படுது? நமக்காக நம்ம சுற்றி இருக்கிற நம்ம மக்களை பார்த்து அன்போட 4 வார்த்தை, நலமா இருக்கியா, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, குடும்பம் சௌக்கியமா இருக்கா, அப்படி குழந்தைங்களாம் நல்லா படிக்கிறாங்களா, ஏன் கேட்கக்கூடாது? அன்பு மூலமாக எல்லாரையும் ஜெயிக்கலாம் தானே. இது முதல் திட்டமாக சமுதாய நல்லிணக்கம் அன்றாட வாழ்வில் என்று ஆர்எஸ்எஸ் சொல்கிறது. இது முதல்து. 2வது, நம்முடைய குடும்ப பண்புகள் குடும்பங்கள்ல இருக்கிற மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும், குடும்பஸ்தர்கள் மத்தியில ஏற்படுத்தணும். அதுக்கு குடும்ப பிரபோதன் அப்படி ஒரு விஷயத்தை முன்வைக்கின்றோம். நாடு முழுசும் வாரம் ஒரு நாளைக்கு நம்ம குடும்பத்திற்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து, முடிஞ்சா தினசரி இல்ல வாரம் ஒரு நாளாவது எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிடணும். நம்ம வீட்டுல சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். ஸ்விக்கியில வர்றது ஆர்டர் வாங்கி சாப்பிடக்கூடாது. நாமே வீட்டுல செஞ்ச சாப்பாடு எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு, அம்மா அப்பா தாத்தா பாட்டி குழந்தை குட்டிகள் எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு, அரசியல் பேசாம, டிவி பார்க்காம, மொபைல் நோண்டாம சாப்பிடணும். சாப்பிடுச்ச நம்ம குடும்பத்தினுடைய ஆலமரம், குடும்ப மரம் இருக்குல்ல, ஃபேமிலி ட்ரீ, அதை பத்தி சொல்லணும். நம்ம குலத்தை பத்தி சொல்லணும், நம்ம குடும்ப பெருமைகளை பத்தி சொல்லணும், இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு சொல்லணும், குலதெய்வ வழிபாட்டை பத்தி சொல்லணும், ஏன் நெத்தியில பொட்டு வச்சுட்டு போகணும், ஏன் சமய சின்னங்கள் அறையணும், ஏன் நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, ஒரு பண்பாட்டு ரீதியான வாழ்க்கை போல கலாச்சார ரீதியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அவற்றை வருங்கால தலைமுறைகளுக்கு குடும்பம் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும். அதோடு சேர்ந்து வாரம் ஒரு நாள் குடும்பத்தோட அருகில் இருக்க திருக்கோயிலுக்கு சென்று சுவாமி வழிபாடு நடத்திட வேண்டும். நாடு முழுசும் நார்த் இந்தியாவில் எல்லாத்தையும் வட பாரத்தையும் இந்த காட்சி பார்க்க முடியும். தென் பாரத்தில் குறைவா இருக்கு. நாடு முழுசும் செயல் திட்டமாக கொண்டு வரும். அப்படி குடும்ப உறவு மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது 2வது விஷயம். 3வது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா நமக்கு 2 விஷயம் முதல்ல ஞாபகம் வரும். 1, பிளாஸ்டிக் இல்லாத வாழ்க்கை. 2வது, மரம் நடுதல். இது மட்டும் போதுமா? மரம் நடணும். என்ன மரம் நடணும்? மழை மரம் நட்டா மட்டும் பத்தாது, பழமரமும் நட வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு உயிரினங்கள் இல்லாம போச்சு. காக்கா குருவிக்கெல்லாம் எங்க சாப்பாடு கிடைக்கும்? பழமே இல்லையே, அந்த மரங்களே போயிடுச்சு. அப்ப தமிழகத்திலே பழமரங்களும் வர வேண்டும். அது 1. மரம் நடுதா வந்து அப்படியும் போகணும். அப்படிப்பட்ட விஷயம் யோசிக்கணும். 2வது, வீட்டுக்கு வராங்க, ஒரு டம்ளர்ல தண்ணி கொடுப்போம். தர்மம், தமிழனுடைய பண்பாடு, தமிழ் பண்பாடு, தமிழர் பண்பாடு. தண்ணி கொடுப்போம். அவங்க என்ன செய்வாங்க? இப்ப இளைஞர்கள் எத்தனை பேர் எப்படி இருக்காங்க, மக்களோட குணம் எப்படி இருக்கு? தண்ணி அடிக்க வேண்டியது சிப்பி குடிக்க வேண்டியது, சிப்பி குடிப்பான், 1/2 டம்ளர் குடிச்சு மீதி வச்சிருவாங்க. அந்த தண்ணி வேஸ்ட் தானே. அப்ப அதை கழுவுறதுக்கு வேற 200 ஆட்டமா தண்ணி தேவைப்படுது. என்ன செய்யணும்? மக்களை தண்ணி கொண்டு வரணும், டம்ளர் கையில கொடுக்கணும், 1/2 டம்ளர் முதல்ல ஊற்றணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணீர் கொடுக்க வேண்டும். நீர் நிர்வாகம் வீட்டுக்குள்ள இருக்கணும். குளிக்கணும். இப்படி நிலைமை எப்படி ஆயிடுச்சு? இப்போ இன்னைக்கு நேரம் அப்படி ஷவரை திறந்து விடுவாங்க, மேலேந்து தண்ணி வேகமா ஊற்றும். எவ்வளோ குளிக்கிறோம் தெரியவே தெரியாது. ஏன் பக்கெட்ல தண்ணி எடுத்து அந்த காலத்தை குளிச்சாங்க. அப்ப நீர் நிர்வாகம் எப்படி ஆகிட வேண்டும்? குறிப்பா சிட்டிஸ்ல
பக்கெட்ல தண்ணி எடுத்து மக்கில் எடுத்து ஊற்றி குளிக்கணும். அது விஞ்ஞான ரீதியாகவும் அதுக்கு அர்த்தம் இருக்கு. அப்படி நீர் நிர்வாகத்தை பழக்கப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்புல உணவு முறை, எவ்வளவு உணவு தேவை அதுதான் சாப்பிடணும். தேவையளவு வரை வெளியே வாங்கி அதை சாப்பிட்டு ஏதாவது வேஸ்ட் பண்றதுல என்ன இருக்கு? யாரோ ஒருத்தருடைய உணவை நாம சாப்பிடலாமா? யாருக்கோ போக வேண்டியதை நம்ம வேஸ்ட் பண்ணலாமா? அப்போ உணவு வேஸ்டேஜ் எவ்வளவு குறைக்க முடியும்? அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இவ் அனைத்திலும் இருக்கு. அப்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பை எப்படி நதிநீர் நிலைகளை சரிப்படுத்தணுமோ அதே மாதிரி வீட்டில் கூட நீர் நிர்வாகம் இருக்கணும், வீட்டில் கூட உணவு நிர்வாகம் இருக்கணும், வீட்டில் பிளாஸ்டிக் இல்லாத குடும்பமாக ஆகிட வேண்டும். அப்படி ஒவ்வொரு விஷயமும் ஸ்வயம் சேவகர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதே சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூன்றாவது விஷயம். நாலாவது ஸ்வ என்று சொல்லக்கூடிய சுயம், நம்முடைய விஷயங்கள், ஸ்வபாஷா, நம்முடைய தாய்மொழியில் 10 நிமிஷம் ஆங்கில மொழி கலக்காமல் பேசுவதற்கு பயிற்சி தர வேண்டும். நம்முடைய தாய்மொழி, நான் தமிழ்னு சொல்லல, எந்த தாய்மொழியை வேணா இருக்கணும், கலப்படமற்ற தாய்மொழியில் பேச முடியுமா? தாய்மொழியில் நல்லா பேச தொடங்கினா சிந்தனை தாய்மொழியில் இருக்கும். பாரதி சொன்ன வார்த்தை, நான் சொல்ல புதுசா அது. அப்படி அந்த மொழிப்பற்று, தாய்மொழியில் பேசுதல், தாய்மொழி பற்று. அதே போல் நம்முடைய உடைகள், பாரதிய உடைகள், அது அகௌரவம் இல்லை. நீ பேண்ட் போடலாம், ஷர்ட் போடலாம் போட்டுக்கோங்க. ஆனா முக்கியமான நாட்கள்ல, ஃபெஸ்டிவல்ஸ்ல, பண்டிகை காலகட்டங்கள்ல கோயிலுக்கு போறச்ச நம்முடைய உடையை அணிந்து போகணும். அது அவமானம் அல்ல, அது கௌரவம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும். இதுக்கு ஸ்வபூஷா, உடை, நம்முடைய சுய உடை, நம்முடைய பாரம்பரிய உடை, அதுல நாம முக்கியத்துவம் தருது. மூன்றாவது சுதந்திரம். சாதாரண பறவைகள் கூட சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுது. ஆனா நாம எப்படி இருக்கோம்? யாரோ ஒருத்த சுற்றுச்சூழலை பார்த்து நாம் கட்டுண்டு இருக்கோம். நெத்தியில பொட்டு வைக்க மாட்டோம், சாமியை பார்த்து கும்பிட மாட்டோம், கோயிலுக்கு போறது அவமானம் நினைக்கிறோம், நுனி நாக்கு ஆங்கிலம் பேசுதான் பெருமை நினைக்கிறோம். ஆனா பறவை கூட சுதந்திரமா இருக்குங்க, எலி கூட சுதந்திரமா இருக்குங்க, அடி உழுக்குள்ள மாட்டின்டா சாப்பிட கூட சாப்பிடாது, அப்படி நிலை இருக்கு. அப்போ சுதந்திரமா இருக்கிற மனநிலை ஏற்படுத்தணுமா வேண்டாமா? அப்போ 4வது விஷயம் சுதந்திரம், அதுக்குள்ளேயே இருக்குது, ஸ்வாக்குள்ளேயே இருக்கு. அதுல ஒரு பகுதி ஸ்வதேசி. காலையில எழுந்த உடனே வெளிநாடு சிந்தா பார்த்தா, ஏன் நம்ம நாட்டு பொருள்ல இன்ஃபீரியரா? அதுக்கு தரமான பொருட்கள் இல்லையா? நம்ம தயாரிப்புகளே இல்லையா? இன்னைக்கு உலகமே நம்முடைய பொருட்களை பத்தி ஆசைப்படுறாங்க. அப்ப நம்ம நாட்டு பொருட்களை ஊக்குவித்தல், அதுக்கு ஸ்வதேசி அப்படி என்று பெயர். RSS உடைய தலைவர் இப்போ விஜயதசமி விழால சொல்றாரு, நம்ம நாட்டு பொருட்களை நாம் உபயோகப்படுத்த வேண்டும், நம்ம வீட்டு தயாரிப்புகளையே நாம் சாப்பிடணும். ஒருவேளை வெளிநாட்டு பொருட்கள் தான் வாங்கணும் நிலைமை உண்டாச்சுன்னா அது இல்லாமல் வாழ முடியுமான்னு கூட முயற்சி பண்ணணும். அப்படி இல்லை, வந்தால்தான் வாழ்வாதாரம் செழிக்கும் சொன்னா அதை மட்டும் நாம இம்போர்ட் பண்ணணும். குறிமுட்டும் நம்முடைய சுயமாகவே இருக்க பழக வேண்டும். இதுவே ஸ்வதேசி அப்படி சொல்றாங்க. இது 4வது விஷயம். 5வது விஷயம், RSS உடைய ஒரு பிரச்சாரகர் இருந்தாரு, பெரியவர், அது சுப்பராவ்னு பேரு, முழு நேர ஊழியர். அவரு ஒரு நாளைக்கு திருவண்ணாமலை ஸ்டேஷனுக்கு 4-5 சங்க சுயம் சேவகோட போறாரு. போன உடனே அவங்க கிட்ட போய்ப்பா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வா. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இப்ப இல்ல, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வாங்கினேன். அந்த சுயம் சேவகன் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இங்க வாங்க மாட்டாங்க ஜி, கேட்க மாட்டாங்க ஜின்னா, இல்ல போய் வாங்கிட்டு வாங்குறாரு. இவங்க போனாங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வராங்க. வந்தவொடனே ஜிட்ட சொல்றாங்க, அந்த டிக்கெட் தரவரை கிண்டல் பண்றாரு, எதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அவங்க போங்கப்பா சொல்றாரு, நாங்க வாங்கிட்டு வந்தோம் அப்படி சொன்னார். அவங்க சுயம் சேவக் இல்லையே, அவங்க RSS காரர்கள் இல்லையே, அதனால நீ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். இது சமுதாய கடமை, இது குடிமக்கள் கடமை. இது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு வருது. ஹெல்மெட் போட்டு போகணும், ஹெல்மெட் போட்டு போகணும். ரெட் லைட் கிராஸ் பண்ண கூடாதுன்னா கூடாது. தேசிய கீதம் பாடுறச்ச நம்ம அட்டென்ஷன்ல நிக்கணும். இதெல்லாம் நாட்டினுடைய கடமை. இதெல்லாம் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குடிமக்கள் கடமையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சாதாரண விஷயம், குடிமக்கள் கடமை அத்துணையையும் கடைபிடிக்கக்கூடிய ஆகிட வேண்டும். அப்படி 5 விஷயத்தை சமுதாயத்திடம் எடுத்து சென்று மக்களுக்கு சொல்லணும். சொல்வதற்கு முன்னாடி நாம் அவற்றை நமது வாழ்க்கையிலே செயல்படுத்திட வேண்டும். அது குடும்ப சமுதாய நல்லிணக்கம், குடும்ப உறவு மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஸ்வா என்று சொல்லக்கூடிய சுதேசி சுய சிந்தனை, 5வது குடிமக்கள் கடமைகள். இவற்றை நூற்றாண்டிலே நாடு நடிகளும் RSS தொண்டர்கள், சுயம் சேவகர்கள் குடும்பத்திலே கடைபிடித்து மக்கள் மத்தியில் எடுத்து சென்று மாற்றம் ஏற்படுத்தும் விஷயமாக ஆக்கிட வேண்டும். இதுதான் நூற்றாண்டினுடைய செயல் திட்டம்.